19 முதல் நீங்க வாசிங்களா. குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாய். அதன் அர்த்தம் என்ன? அந்த வீரியத்தை கொடுத்ததுன்னா அடுத்த வார்த்தை அதன் தொண்டையில் குமுறலை வைத்தாய். அந்த குதிரை கணைக்கிற சத்தம் கேட்டாலே பார்வோன் ரதத்துல குதிரையை பூட்டி வரும்போது அந்த குதிரை கணைக்கிற சத்தத்தை கேட்டோன்னு இங்க எல்லாருக்கும் பல சத்தங்கள் வந்தது. அது கணைக்கிற குமுறல், அது தொண்டையில குமுறலை வைத்தாயோ ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல இந்த குதிரைய வெட்டுக்கிளியை மிரட்டுறது மாதிரி மிரட்ட முடியாது. நீ ஆடா இருந்தா மிரட்டுவான். நீ யுத்தத்தில் உன்னை சிறந்த குதிரையா நிக்க வைக்கிறார். ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீ காலாட்களோடு ஓடும் போது சோர்ந்து போவாயானால் ஒன்ன நான் வேற லெவல்ல வச்சிருக்கிறேன். ஆமென். அடுத்த வார்த்தை 21 வாசிங்க. அது தரையிலே தாளடித்து தன் பலத்தில் கழித்து ஆயுதங்களை ஒருத்தன் ஆயுதத்தை தரிச்சிட்டு நிக்கிறானா இது ஒளித்து ஓடாது. பொதுவாகவே பாருங்க, யானையை கூட அல்லது எந்த மிருகங்களாகட்டும் இந்த கன் சவுண்டு, ஃபயர், புகை இதெல்லாம் பார்த்தா என்ன ஆயிரும் தெரியுமா? ஓடும். ஆனா யுத்தத்துக்கு நிறுத்தப்பட்ட குதிரை ஒருத்தன் ஆயுதத்தை பிடிச்சு நிக்கும் போது அது எதிராதான் ஓடும். 22வது வசனம். அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின்வாங்காமலும் இருந்து. அடுத்த வார்த்தை தான் சூப்பர். பயப்படுதலை அலட்சியம் பண்ணு. ஆமென். எங்க இந்த நெப்போலியனுக்கு ஒரு குதிரை உண்டு, எனக்கு பேர் மறந்து போச்சு. அந்த நெப்போலியனுடைய குதிரை 8 முறை காயப்பட்டது. அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் படித்தேன், எனக்கு அழுக வந்துட்டு. 8 முறை காயப்பட்டது யுத்தத்தில். அதுல ஒரு முறை கூட அந்த குதிரை தன் மாஸ்டரை கீழே போடலேன்னு இருக்கு. நமக்கு ஒரு சின்ன காயம் வந்தாலே நம்ம மாஸ்டரை தட்டி விட்டுட்டு. அதனால நெப்போலியன் குதிரை அவ்வளோ ஃபேமஸ். கால் அடிபடும். கால் அடிபட்டுன்னா அந்த பெயின் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டுன்னா மேல இருக்கிற நெப்போலியனை கீழே போடணும். இல்ல இப்ப நான் என் வலியை பார்க்க கூடாது. ஆமென். அது பயப்படுதலை அலட்சியம் பண்ணும். எதிரி சத்துரு எப்படி இருந்தாலும் தாவீது அலட்சியம் பண்ணினானே, கோலியாத்தை அலட்சியம் பண்ணினான். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அம்பரா துணியும் மின்னுகிற ஈட்டியும் கேடகமும் அதன் மேல் கலக்கும் போது கர்வமும் மூர்க்கமும் கொண்டு தரையை விழுங்கி விடுகிறது போல அனுமானித்து. அடுத்த வார்த்தை, எக்காலத்தின் தொனிக்கு அஞ்சாமல் பாயும். எக்காலம் தொனிக்கும் போது அது நிகி என்று கணக்கும். யுத்தத்தையும் படைத்தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். தூரத்திலிருந்து ஆட்டுக்கு பாம்பு பக்கத்துல கடந்தா கூட தெரியாது. அதனால மேய்ப்பன் என்ன பண்ணுவார்னா ஆட்டின் மேல ஒரு வாசனை கலந்த ஒரு தைலத்தை பூசுவார். அதுதான் தாவீது சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை. ஆடை மேய விடும்போது புற்கள் கடையில பாம்பு கிடக்கும். இது ஆட்டுக்கு தெரியாது. ஆடுக்கு புல்ல பார்த்தோம்னா நம்ம போகல அப்படி. ஆனா இடையில மேய்ப்பனுக்கு தெரியும். மேய்ப்பன் என்ன பண்ணுவாருன்னா இந்த எந்த ஒரு ஸ்மெல், ஒரு டைப் ஆஃப் ஸ்மெல் பாம்புக்கு பிடிக்காது. அந்த அந்த வாசனை கொடுக்கிற தைலத்தை எடுத்து இந்த ஆட்டு மேல பூசி விடுவார். ஆமா, இங்கெல்லாம் எப்படின்னு தெரியல, தாவீது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வாசனையோட இப்போ இந்த ஆடு போகும்போது இந்த ஸ்மெல் வரும் தெரியுமா? அந்த புற்களுக்கு இடையில இருக்கிற சர்ப்பங்கள் எல்லாம் என்ன செய்யும் தெரியுமா? விலகி போடும். இது தாவீது தன் ரியல் லைஃப்ல அனுபவித்து சொல்றார். சத்துருக்களுக்கு, எனக்கு பந்தி கடையிலெல்லாம் சத்துருக்கள் இருக்கிறான், ஆனா நீர் ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால். இது ஆடு. ஆனா கர்த்தர் குதிரையா மாத்தும் போது தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். சில பிரச்சனை வருது, தூரத்துல இருந்து சபை இப்படி மாறணும். காலத்தை அறியணும், காலத்தை அறியணும், நாட்களை அறியணும், நம்மை சுற்றி சம்பவிக்கிறவர்களை அறியணும்.
அது ஆயத்தமாகணும். டெய்லி அப்பா என்னை நீங்க தான் தூக்கிட்டு வந்தீங்க. சில காரியம் நமக்கு அறியாது. மோப்பம் பிடிக்கலன்னா யோனாவை மாதிரி கப்பலின் அடித்தட்டில் படுத்து தூங்கிட்டு இருப்போம். மேலே என்னெல்லாம் நடக்கு தெரியுமா? ஜெப நடக்கு. அதுக்கடையில் வந்து பார்த்தா நம்ம ஆளு தூக்கம். தூங்குறவன் அப்படியே தூக்கியே போட்டாங்க. தூரத்தில் சில பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறம் மோப்பம் பிடிக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஆயத்தமாகணும். கர்த்தர் உருவாக்குவார், கர்த்தர் உருவாக்குவார். எந்த மண்ணை ஒரு குயவன் நினைச்சா எப்படிப்பட்ட பாத்திரமாக உருவாக்க முடியும்? அது போலதான் தமது மந்தையாகிய யூதாவை கர்த்தர் விசாரித்து யுத்தத்தில். ஏன் ஆண்டவர் இன்னும் செய்ய இல்லை? ஆண்டவர் சொல்றார், உன் வீட்டில் நான் தெரிந்தெடுத்த குதிரை நீதான். ஆனா குதிரை இன்னும் ரெடி இல்லை. யுத்தத்துக்கு போகும்போது குதிரை காய்ச்சல்ல படுத்து கிடந்தா, ராஜாவே தொட்டு பாருங்க, காய்ச்சல். குதிரை ஆரோக்கியமா இருக்கணும், ரெடியா இருக்கணும். ஏன்னா அதுக்கு தெரியும். ஏன்னா யுத்தத்தை தூரத்துல இருந்து நம்ம மோப்பம் பிடிக்கிறதெல்லாம் வேற. யுத்தத்தை ஆண்டவரே அப்ப மூக்குல இருந்து எல்லாத்தையுமே மாத்துறாரு. வீட்டுல குதிரை மூக்கு எடுத்து வச்சிடாதீங்க. நம்ம டேஸ்ட் மாறுது, எல்லாம் மாறுது. அந்த குதிரை பயப்படுற ஒரே ஆள் யார் தெரியுமா? அதன் மேல் பயணிக்கிற ராஜா. நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இருந்தா, எதிராளி எத்தனை ஆயுதங்களை பிடித்திருந்தாலும் நீ பின்வாங்க மாட்ட, நீ முன்னோக்கி செல்வ. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா?